1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஆவியானவர் ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனத்தை கொடுக்குறாராம் அப்படின்றது. யாருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. ஒருவனுக்குன்னு இருக்குது. அது யார் அப்படின்னா சொல்லுவார். 2வது வசனத்தில் இருக்குது 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனது செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணீங்க? பண்டிகைன்னு ஒன்று ஓடி போயிடுறீங்க, விற்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் படுத்துடுறீங்க. ஏவுதான், ஏதோ ஒன்று ஏவுதான். பைபிள் சொல் ஏதோ ஒன்று ஏவுது. பண்டிகைன்னு ஓடி போயிடுறீங்க, கல்யாணம்னா விற்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறீங்க, பிறந்த நாள்னா விற்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் அங்கேயே ஓடி போயிட்டு இருந்தீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏவப்பட்டபடியே அதில் வசனத்தில் இருக்குது ஊமையான விக்கிரம் அப்படின்னா பேசாதுன்றார். ஆமேன். பேசாத விக்கிரத்திட்ட பிசாசு ஏவியும் போனீங்க, மனுஷன் ஏவியும் ஓடி போனீங்க. இப்போ என்ன ஆயிற்று? அந்த ஒருவன் இப்போ ரட்சிக்கப்பட்டான். இப்போ ஆவியா இருக்க தேவனிடத்தில் அவன் வந்துட்டான். இந்த வந்தவனுக்கு அந்த ஆவியானவராலே தானே ஞானத்தை போதிக்கும் வசனம் கொடுக்கப்படுகிறது. ஞானத்தின் ஆவி ஆவியானவரால் கொடுக்கப்படுகின்றார். விக்கிரத்தினால ஞானம் வராது. ஏன்னா அதுக்கு பேசவே செய்யாது. அதுக்கு தமிழோ இங்கிலீஷோ தெரியவும் செய்யாது. இங்கிலீஷ் நாட்டில் இருந்தால் இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் தெரியாது. தெய்வத்துக்கோ எல்லா மொழிகளும் எல்லா பாஷைகளும் தெரியும். அதனால் தெய்வம் என்ன செய்து ஆவியாக இருக்கிறவர் அந்த ஆவியானவரை நம்மளுக்குள்ளாக வைக்கும்போது அதோடு கூட ஞானத்தின் ஆவியையும் நம்மளுக்குள்ளாக வச்சிடுறார் அப்படின்றார். ஆமென். அப்போ ஆவியானவர் ஞானத்தை தர்றார், ஞானத்தை ஆவின் தர்றார் அப்படின்றார். ஞானம்னா என்ன? நல்லா கேட்கணும். 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுது, கிறிஸ்துவே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். அவர் சொல்றாரு ஞானம்னா என்ன அப்படின்னா கிறிஸ்துன்றார். அப்போ ஒரு மனுஷன் விக்கிரத்தை விட்டுட்டு தேவனை தேடி வரும்போது ஆவியானவர் இந்த மனுஷனுக்கு ஞானமா இருக்கிற கிறிஸ்துவை இருதயத்துக்குள்ள வச்சு விட்டுறாருன்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா கிறிஸ்துவை போதிக்கிற வசனத்தை இருதயத்துக்குள்ளாக வைத்து விடுகிறார் அப்படின்றார். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே தேவனால் ஞானமானார். கிறிஸ்து இயேசுவே தேவனால் நம்மளுக்கு ஞானமானார் இருக்குது. அப்போ ஞானம்னா என்னது? கிறிஸ்து இயேசு தான். இதை இப்படி சொல்லலாம் பாருங்க, ஞானத்துக்கு அழிவில்லைன்றார். கிறிஸ்து தான் ஞானமா? அப்போ கிறிஸ்துவாகிய ஞானத்திற்கு அழிவே இல்லை. எது ஞானம் இல்லை? வேதாகம் சொல்லுது, சாகிற மனுஷன் உடைய புத்தி ஞானம் அல்ல. சாகிறான் பாருங்க ஒரு மனுஷன். சாகருடைய ஞானம் வல்லவர்கள், ஆசாரியர்கள், பெரியவர்கள், இயேசு கிறிஸ்து தவிர யாருமே ஞானம் அல்ல அப்படின்றார். ஏன்னா எல்லாருமே இறந்து போயிடுறான். இறந்து போகிறவன் ஞானம் அல்லன்ற. இறந்து போகிறவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஞானம் அல்ல. ஏன் அப்படின்னா அவன்கிட்ட ஞானம் இருந்தால் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளுவான். ஞானம் இல்லாததுனால தான் அவன் தன்னை மரணத்துக்கு விட்டு விட்டான். கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார். அவருடைய ஞானம் இருந்ததுனால தான் அவர் மரணத்துக்கு விடாமல் பாதுகாத்து கொண்டார் அப்படின்றார். அப்போ ஞானங்கிறது அழிவில்லாத ஒரு வல்லமை, அது இயேசு கிறிஸ்துவாக இருக்குது. அந்த ஞானத்தினுடைய ஆவியை உங்களுக்கு தேவன் வைத்து அதோட வசனத்தை உங்களுக்கு தருகிறார் அப்படின்ட்டு சொல்கிறார். முதல்ல இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, தேவன் தன்னுடைய ஆவினால் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுத்து பேறு பெற்றவனாக ஒரு மனுஷனை நடத்துகிறார். அவர் பேர் தானியல். இன்னைக்கு ஞானத்தை பெற்ற மனுஷன் தானியல், வாலிய பையன் தானியல், அவனை பற்றி தான் முதல்ல பேச போகிறேன். பெறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சபைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம சபைக்கு சொல்கிறோம், நீங்கள் ஜெபிக்க வரக்கூடாது. ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் வீடு இருக்குது, அங்கே ஜெபிக்கணும். அப்போ சபைக்கு எதுக்கு வர்றீங்க? சத்தியத்தை கேட்க வர்றோம். ஆமேன். ஏன்னா நம்மளாம் மோசமான குணம் நம்மளை கொடுத்து வேதம் சொல்லுது, விபச்சார சந்ததி, பாவ சந்ததி, அருவருப்பான சந்ததி, கீழ்ப்படியாத சந்ததின்றது. அப்போ அதனால் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு சத்தியம் கேட்க தான் வரணும். அந்த சத்தியத்தை கேட்க மனம் திரும்பும்போது தான் அடுத்த கட்டங்கள் நடக்கும். சத்தியம் என்னது? கிறிஸ்து தேவனுடைய ஞானமாக இருந்து
நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுறார். அப்படி ஞானத்தை கொடுத்து நடத்தின ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு போதிக்க போகிறோம். தானியேல் 1:17 சொல்லுது, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை குறித்து பேசுது. நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, நல்ல சாமர்த்தியத்தை கொடுத்தாரு, நல்ல எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்தாரு, தான் வசனத்தை எல்லாம் கொடுத்தாருன்றார். இன்னைக்கு சொல்ல போகிற அதை குறித்து. நேபுகாத்நேச்சார் நேச்சாருங்கிற ஒரு மனுஷன் பாபிலோன் தேசத்தில் இருந்தார். அவர் ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் தானியேலை விசாரித்தான். தானியேலை செக் பண்ணுறானா, இவட என்ன ஞானம் இருக்குது ஏது நிற்குன்னு விசாரிச்சானா. விசாரித்த போது தானியேலை குறித்து பைபிள் சொல்லுது, சாஸ்திரி. சாஸ்திரினா யாரும் தெரியுமா உங்களுக்கு? மந்திரவாதி. ஆமென். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரவாதி. சாமியார் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி நம்மளை மந்திராவிட்ட கொண்டு விட்டாரு. ஆமென். மந்திரவாதி. அடுத்து ஜோசியர். ஜோசியர்னா யாரு? மயக்கும் திறமை உள்ளவன். ஜோசியம் பார்ப்பான் பாருங்க, அவனுக்கு ஒரு சக்தி இருக்கும், அப்படியே நம்மளை பார்த்து 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 மூளையை மழுக்கி விட்டுருவான். அவனுக்கு பேர் தான் ஜோசியர். சூனியக்காரன் அவன் இருக்குது. அவன் யாரு? தீய ஆவினால் காரியங்களை செய்பவன். அப்புறம் அஸ்ட்ராலஜி, சோதிடர். அவர் வானத்தினுடைய லக்கங்களை வச்சு, சந்திர சூரியனுடைய கணக்கு வச்சு மனுஷனுக்கு நடக்கிற காரியத்தை சொல்லுவார். தானியேலோ தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த 4 வகையான ஆட்களை பார்க்கலும் மிகுந்த ஞான உள்ளவனாய் இருந்தான் அப்படின்றது. ஆமென். ஒரு ராஜா செக் பண்றாரு, எது பெருசு, இந்த பூமியில எது அதிக ஞானத்தை தருது? தேவனால் வருகிற ஆவி இருக்கிறதே, ஞானத்தின் ஆவி, அதுதான் மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள், மயக்கிறவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் வேதம் சொல்றது 10 மடங்கு அவனுக்கு அதிக ஆற்றல் இருந்துச்சான். ஆமென். மந்திரவாதி எதுக்கு தேடி போறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மந்திரவாதியை பார்க்கலும், ஜோசியரை பார்க்கலும், ஜோதிடரை பார்க்கலும், சூனியக்காரங்களை பார்க்கலும் 10 மடங்கு தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் தானியேல் அப்படின்ட்டு சொல்லுது. ஆமென். 2வது அதிகாரத்துக்கு போகும்போது சொல்லுது, இப்போ இந்த ஞானம் ஒரு விஷயத்துக்கு வெளிப்படுகிறது. தேவை ஞானம் என்ன பண்ண? நீங்க மந்திராயிட்ட போங்க, அல்லது ஜோசியர்கிட்ட போங்க, உங்க இருதயத்தில் இருக்கிற ரகசியங்களை அவனால் சொல்ல முடியாது. ஆனா தேவை ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கண்டவைகளையும் பார்த்தவைகளையும் மறைந்து இருக்கிறவைகளையும் இது உற்று பார்த்து அங்கே இருக்கிற காரியத்தெல்லாம் விளக்குகிறதுன்றார். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டாராம். ஆமென். சொப்பனம் கண்ட உடனே கலங்கிட்டான். ஏன் சொப்பனம் கண்ட உடனே கலங்கிட்டான் அப்படின்னா, அவனுக்கு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியல, வியாக்கியானம் தெரியாதனால கலங்கி அவன் தூக்கம் இல்லாமல் போய்விட்டான்றது. அப்படி போயிட்டு இருக்கும்போது உடனே நேபுகாத்நேச்சார் கூப்பிடுறாரு, சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு, ஜோதிடர்களை கூப்பிடுறாரு, சூனியக்காரங்களை கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்களா. உங்களுக்கு பிரச்சனை வந்தால், நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் பிரச்சனை வந்தால் கூப்பிடக்கூடிய 4 பேர் இத்தனை பேர் தான். ஜோதிட, அது உங்களுடைய கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்க. அந்த கல்யாணம் அந்த டேட் இருக்கும் பாருங்க, அந்த டேட்டை எடுத்து மாற்றி போட்டு சனி சுக்கு வெள்ளி சனி போட்டுருவான், புதன் சுக்கில் இருக்கும்பா. இதான் சோதிடர், அஸ்ட்ராலஜி. இந்த கணிப்பு எங்கே இருக்குன்னா, வானம் பூமி சந்திரன் எல்லாம் சுற்றுது பாருங்க, இதனால ஏதாவது நன்மை நடக்குன்னு தேடுறவன் இப்படி இருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆகவே உங்களுக்கு பிரச்சனைகளும் பாவங்களும் அதிகமாக வந்துச்சு. உங்களுடைய பலனாலும் அவன் பலனாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காமல் போனது. இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனை வந்துச்சுன்னா ஜோசியக்காரனை கூப்பிடுவிய. ஏன் ஜோசியக்காரனை கூப்பிடுறிய? உங்களுக்கு கலக்கம் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சூனியம் வச்சுட்டான், அதனால் அவன் மனசை மாற்றி விட்டுறதுக்கு. ஹலோ, சாஸ்திரிகளை கூப்பிடுறீங்க, மந்திரவாதிகளை, அவனையும் எதையோ வச்சு அந்த வீட்டை கெடுத்துடுறீங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, ஜோசிய, சாஸ்திரி, சூனியக்காரன், சோதிடர் என்ன சொல்லுவான்னா, உன் பாவத்தினால் இது உனக்கு வந்ததுன்னு சொல்லாமல் மற்றவர்கள் உனக்கு ஏவி விட்டார் சொல்லுவான். ஆமென். ஆனா பைபிள் என்ன சொல்லும்னா, யுவர் சின், உன் பாவம் சொல்லும். உலக ஞானம் உன் பாவத்தை சொல்லாது, தேவை ஞானம் உன் பாவத்தை சொல்லி உன்னை கரெக்ட் படுத்துன்றார். ஆமென். அதை முதல்ல சொல்லித்தரேன். இவனுக்கு இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னு ஒரு கலக்கம், உடனே ஓடி போறான். ஜோசியரை கூப்பிடுறான், சூனியக்காரங்களை கூப்பிடுறான், எல்லாரும் கூப்பிட்டாச்சு. எல்லாரும் கூப்பிட்டோன்னு விசாரிக்கிறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன்,
நீங்க தான் நான் பார்த்த சொப்பனத்தை சொல்லணும். சொப்பனத்தை மட்டும் இல்ல, பின்னாடி சொப்பனத்துக்குள்ள சரியான வியாக்கியானத்தை சொல்லணும்ட்டான். ஆமீன் சொல்லுங்களேன். ஹோ, அப்ப இவங்க சொல்றாங்க 4 பேரும் சேர்ந்து, நீங்க சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்க, நாங்க அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவோம். அப்ப அவர் சொல்லுவார், ராஜா சொல்லுவார், சொப்பனத்தை வாண்ட சொன்னா நீ தான் சொல்லிடலாமே, உனக்கு தான் கணிக்க தெரியும். ஆனா சொப்பனத்திற்கு வியாக்கியானம் சொல்றவனுக்கு நான் இந்த சொப்பனம் இந்த இதை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையே முதல்ல சொல்லணும், அப்புறம் தான் வியாக்கியானம் சொல்லணுன்ட்டார். அப்ப இவனு சொல்லுவானு, ஒரு நாள் கொடுங்க, கொஞ்சம் நாள் கொடுங்க, நாங்க வந்து பார்த்து எடுத்து செய்யறோம் அப்படிம்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, நீ நாட்களை கடத்தி விட்டுட்டு எப்படியா இந்த பிரச்சனையோ அப்படி புசுவான மாதிரி கடத்திடலாம் நினைக்கிறியா? உங்களுக்கு எல்லாருக்கும் ராஜா ஒரு கட்டளை போடுறேன், எவனாவது சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லாவிட்டால் எல்லாருடைய தலையும் துண்டிக்கப்படும். உடனே சொல்லிட்டான், அந்த 4 பேர் சொல்லிட்டான் பாருங்க, எங்களால் இனி முடியாதுட்டான். யாரு எப்படி இனி இவரை ஓட்டி விட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு சாகிறத பார்க்கணும். நேரே காலை விழுந்துட்டான். மந்திரவாதி, ஜோசியக்காரன், சூனியக்காரன், சோதிடர், ஒன்றும் முடியலை. நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு வந்த 100 பேரில் 99 அரை பேர் இவர்களால் கைவிட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். ஏமேன். இந்த நேபுகாத்நேச்சார் நேச்சார் சூனியக்காரன், ஜோசியக்காரன், சோதிடர் இவர்களால் கைவிடப்பட்டு மிரண்டு போய் நிற்கும் போது அவனுக்கு ஒருவன் கிடைக்கிறான். தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட, ஞானத்தில் நிரப்பப்பட்ட தானியேலுங்கிற வாலிபன் கிடைக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். மேன் அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? தானியேல் சொல்லுவார், எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் இந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துடைய காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படிம்பார். கடவுள்கிட்ட போய் கேட்கிறார், கிருபைக்காக கேட்கிறார் தானியேல், ஆண்டவரே எனக்கு இந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துடைய வியாக்கியானத்தையும் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது இரக்கம் உள்ள தகப்பன் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை, அதனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தினார். ஞானத்தின் ஆவியை அதிகமாக அவனுக்கு அதிகரிக்க செய்தார். ராஜா சமூகத்தில் வர்றார், வந்து இப்போ சொப்பனத்தை முதல்ல சொல்கிறார். ஆமேன். ராஜா அப்படி பிரமிச்சிட்டார். இப்படியெல்லாம் அந்த சொப்பனத்தை கண்டுபிடிக்க தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவனால தான் முடியும். ஆமேன் சொல்லுங்களா. தேவ ஆவி நிரப்பப்படாத ஒரு மனுஷனால இந்த உலகத்தில் எதையுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காரியம் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி தான் உலகம் போச்சு. தேவனுடைய ஆவியினால் செய்யப்படுகிற அந்த இடத்துக்கு மனுஷன் வரல. அந்த வசனம் செய்கிற அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிற அந்த இடத்துக்கு வரல. உலகம் பாவத்துக்கு பின்னாடி போயிட்டு. இங்கே இவர் சொல்கிறார், ராஜாவே நீ கண்ட சொப்பனம் இதுதான், என்னன்னு கேட்கிறார். நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர், அது உமக்கு முன்னாடி வந்தது, அது பிரகாசமாக இருந்தது, பார்க்க பயங்கரமாக இருந்ததுன்னார். உடனே உடஞ்சி போயிட்டான். அப்புறமா சொல்றார், அந்த தலையில் அந்த காலில் இருந்து தலை வரைக்கும் என்னதெல்லாம் இருந்து சொல்றார் சொப்பனத்தில். தலை பொன் சிலை. தலை எப்படி இருந்துச்சு? பொன்னால் ஆக்கப்பட்டிருந்த தலை மட்டும் பொன்னாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தலையை பற்றி மட்டும் வியாக்கியானம் பண்ணுறேன். அந்த பொன்னால் ஆக்கப்பட்டிருந்த தலை சிறுபத்துடைய தலையில் பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. சொப்பனத்தை சொல்லிட்டார், நீங்க கண்ட சொப்பனம் இத்தான், ஒரு சிலையை கண்டீரு, சிலைக்கு தலை பொன்னால் ஆக்கப்பட்டிருக்கு தான் சொப்பனம். அந்த அந்த சொப்பனத்தை விடுவிக்கிறார் பாருங்க. எப்படி விடுவிச்சாருன்னா, இந்த பொன்னான சிலை நீரே அப்படின்றார். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன அர்த்தம் அது அப்படின்னு நல்லா கேட்கணும். சிலையும் மனுஷனும் ஒன்று தான். ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலையினாலே ஒன்று செய்ய முடியாது, மனுஷனாலே ஒன்று செய்ய முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். மனுஷன் அதை மிஞ்சி ஒன்று செய்யறான், அதுதான் 10 கட்டளை இருக்குது. களவு. அவன் நேர்மையாய் ஒன்று செய்ய முடியாது. எப்படி சப்பரம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதோ, அவனை தூக்கிட்டு போறதுக்கு 10 கால் போட்டு தூக்கிட்டு போறாங்களோ, அதே மாதிரி மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் மீறி ஏதாவது செய்யணும்னா இந்த பிரமாணத்தில் 10 காலை வச்சு தான் பாவம் செஞ்சு வாழ முடியும். அப்ப அதனால அவர் சொல்றாரு, அந்த பொன்னான சிலை நீரே, சிலை நீதான், நீர் தான் சிலை. சிலை எப்படி ஒண்ணுக்கு உதவாதோ அதே மாதிரி நீங்களும் ஒண்ணுக்கு உதவாதவராய் இருந்தீர் அப்படின்றான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுக்கு உதவாத சிலையை போல உங்களுடைய தலையும் சிலையும் ஒண்ணுதான் அப்படின்றாரு. தலையும் சிலை ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அவர் கேட்கிறாரு, சரி தலையும் சிலை ஒண்ணு, ஆனா இந்த மகா பாபிலோன் என்னால கட்டப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அதுக்கு தான் சொல்ற, இந்த மகா பாபிலோன்
உன் ஞானத்தினால வந்ததல்ல, இந்த சூனியக்காரங்களால் வந்ததல்ல, இந்த இந்த சாஸ்திரிகளால் வந்ததில்ல, தெய்வம் உனக்கு தந்ததுன்னார். ஆமீன் சொல்லுங்களேன். தெய்வம் உனக்கு தந்துச்சு. அப்புறம் ஒரு கேள்வி எழுப்புறாரு, சரி தெய்வம் தந்தா ஏன் ஏன்றது எல்லாத்தையும் புடுங்குது அப்படின்ட்டு. ஏன் எல்லாத்தையும் ஏன்றது புடு, தெய்வம் தானே தந்துச்சு, இந்த மகாபாபிலோனுக்கு பெரியவன் ஆக்கியிருக்குது, ஏன் என்ன ஏன்றதெல்லாம் புடுங்குது ஒரு கேள்வி அவருக்கு எழும்புச்சு. கேள்வி எழும்பும் போது அவர் சொல்றாரு, உன்னை 2 பிரச்சனை இருக்குது ராஜா அப்படின்னாரு. என்னன்னா, நீ தெய்வம் தந்த பின்னாடி உனக்கு தெய்வம் உன் வாழ்க்கையை நல்ல மாதிரி ஆக்கி ராஜ்யத்தில் பெரிய ஆள் ஆக்கின பின்னாடி நீ எல்லா பிரச்சனைகளுக்கும் சூனியக்காரனையும் சோதிடரனையும் கூப்பிடுகிறாய். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஏன் நிறைய தேவன் கொடுத்த பின்னாடி மறுபடியும் கெட்டு போறான். ஏன்னா தேவன் கொடுக்கும் சொன்ன பின்னாடி, கொடுத்த பின்னாடி அவன் தேவத்திற்கு பின்னாடி போகாமல் எல்லா சொப்பனத்திற்கும் எல்லா பலவீனத்திற்கும் அவன் ஜோசியக்காரனையும் சூனியக்காரனையும் தேடி போகிறான். ஒரு ஆள் என்ன சொல்றாரு, இந்த காலத்துல யாரா பேய்க்கு பின்னாடி போவாங்களா? நான் சொல்லுவேன், கிறிஸ்து இயேசு மறுபடியும் உலகத்துல வந்து பூமி அழிகிற வரைக்கும் எல்லாருமே பிசாசுக்கு கீழ்பட்டவர், எல்லாருமே நாள் பார்ப்பான், எல்லாம் பேய்க்கு பார்ப்பான், எல்லாம் சூனியக்காரன், எல்லாம் மந்திரவாதி. ஆனா சொல்லுவாங்க, சி அப்படி கிடையாது. நேற்றுல கூட ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், திருக்க சொன்னேன், ஏமா உங்களுடைய சாபத்தினால பிள்ளைக்கு பிரச்சனை, உங்க சாபம் வந்து பெருசா இருக்குது, நீங்க பிசாசுட்ட போயிருக்க. சி நான் அப்படிலாம் போனது கிடையாது, எனக்கு அப்படிலாம் தெரியாது. உடனே பக்கத்துல இருந்தாலும் சொல்லுது, அவங்க தான் ஃபேமஸ், அந்த ஊருக்கே அவங்க தான் ஃபேமஸ்னாங்க. அதுல சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்லுவேன், எப்படி அவன் சொப்பனத்தை சொல்லிட்டான், தீர்க்க தரிசனத்தை இப்போ ஒவ்வொன்று அந்த சொப்பனத்துக்கு விடைய சொல்றான். சொப்பனம் இது, விடுதலை இது, சொப்பனத்துக்குடைய விடுவிப்பு எது, சொப்பனத்துடைய சரியான வியாக்கியானம் இது, இத்தான்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது ஏன் ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, ரெண்டாவது உனக்கு என்ன பிரச்சனை, சரி இதை விட்டு நான் மனம் திரும்பிடுவேன். அடுத்த பிரச்சனை சொல்றாரு, அடுத்த பிரச்சனை கீழே இருக்கீங்க படிக்கணும். அடுத்த பிரச்சனை என்ன, இந்த மகாபாபிலுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நேச்சர் சொப்பனம் கண்டவருக்கு கேடான சொப்பனம் ஏன் வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு, நீ சகல தேசத்தாரோடு கூட சம்பந்தம் கலந்திருக்கிறாய். ஹலோ ஏமேன். பணம் வந்தோடனே நேர இவன் நம்மளாம் இருக்கிற சபை, நிறைய சபை இருக்கு பாருங்க, நல்ல சபைக்கு நல்லா ஆகிடுறான். இங்கே நம்ம சபையில் நல்லா ஆகிடுறான். ஏன்னா இங்கே பைசா பற்றி பேசுவோம், தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், மனசு மாறுது, வேலைக்கு போயிடுறான், பணக்காரனாயிரம், எல்லாம் நடந்துருது. நடந்த பின்னாடி, பணம் வந்த பின்னாடி, அவன் சாமர்த்தியம் ஆக்கப்பட்ட பின்னாடி கண்டிப்பாக மறுபடி பெருமைக்காக பணத்திற்காக உலகத்துக்கு தான் போவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நேபுகாத்நேச்சர் நல்ல ஐஸ்வர்ய சம்பவம் தேவன் ஆக்கப்பட்ட பின்னாடி கூட இவன் பணம் வந்த பின்னாடி எல்லா தேசத்திலையும் உறவு வைத்து கொண்டான். சம்பந்தம் பார்க்குறேன், அவங்களுக்கு 78 பொண்டாடி கட்டிக்கலாம், 150 பிள்ளை பெற்றுக்கலாம். எங்கே கட்டி கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் புறஜாதி ஜனங்கிட்ட கட்டி கொடுத்துட்டே இருந்தான். ஏன்னா அவன் நாடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி எங்கெல்லாம் பெரிய பெரிய ராஜ்யம் இருந்துச்சு அந்த ராஜ்யத்துக்கு பெண்ணை கொடுத்து, பெண்ணை எடுத்து இவன் பாதுகாப்பாக இருக்கும்படிக்க செஞ்சான். ஆமீன் சொல்லுங்களேன். ஏமேன். நம்ம ஒரு சபையில் மட்டும்தான் அந்த பெண்ணு கொடுக்கறது, பெண்ணு வாங்குறது பற்றி ஸ்ட்ராங்காக பேசுவோம். ஏன்னா அதுதான் பைபிளில் வந்து முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க ஜெபம் கிடையவே கிடையாது. பரிசுத்த வாழ்க்கை தான் பைபிளில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. அப்போ முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அங்கங்கே ஜனங்களை அலக்களிக்கிற பிரசங்கத்தை பேசி பிரோஜனம் கிடையாது. முக்கியமான பிரசங்கம், ஒரு தேவன் ஒரு ஆவிக்கு ஒரு மனுஷனுக்கு ஆவியை நிரப்பி சொப்பனத்தை பார்க்கவும் வைக்க முடியுது, அவனுடைய பலவீனங்களையும் தவறுகளையும் அவனுக்கு எடுத்து உணர்த்தவும் செய்கிறதுன்றார். அப்ப நான் சொல்றேன், தேவ ஆவி உங்களுக்குள்ளாய் வந்தால் அது எப்படிப்பட்ட காரியம் செய்யும்னா, அது மற்றவருடைய இருதயத்தில் இருக்கிறதையும் யோசிக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லா விதமான பலவீனத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளும். அப்ப இதுக்கு வேண்டிதான் ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, மனுஷனுடைய பிரயோஜனத்திற்காக இந்த 9 வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 9 வரத்துல முதல் வரம் ஞானம். இந்த முதல் வரமாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் மிகுந்த போராளியாய் போராட வேண்டியவைகளா இருக்கிறது. இதை எப்படியா பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டாதான் நான் நிற்க முடியும், இல்லைன்னா தேவன் நிற்க முடியாது. நான் சொல்லுவேன், இங்கே ஆலயத்தில் பார்க்கிற 99 பேர் பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தின் ஆலயத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷன் இங்கே வேஷத்தாரியா சுற்றி திரிகிறான் பைபிள் சொல்லுது. மனுஷன் முற்றிலும் வேஷம்ன்றாரு. ஒன்றுமே முடியாத ஒரு மனுஷனுக்கு தேவனை எல்லாவற்றையும் கொடுத்து அவனை அழகு பார்த்து சிங்காசனத்தில் வைத்தாலும் கூட அவனுடைய புத்தி கெட்டவனாய் கேடு கெட்டவனாய்
மனுஷன் காசுக்கு வேண்டி அங்கேயும் அலைகிறவனாய், பாவத்துக்கு வேண்டி அங்கேயும் அலைகிறவனாய் இருக்கிறான். அந்த சொப்பனத்தினுடைய 2வது காரியத்தை சொல்றேன். உமக்கு பிறகு கீழ்த்தரமான ராஜ்யம் தோன்றும். அந்த சிலையில 2 இருந்துச்சான். வெள்ளி, அதுக்கு மார்பகமும் புயமும் சொல்லுது. அந்த சிலையில தலைக்கு இடத்துல மார்பகம் புயம்னு வருது, அது வெள்ளி. அப்படின்னு அந்த ராஜ்யம் தோன்றுன்றார். வெள்ளின்னு என்னதுன்னா, ஒவ்வொரு ராஜ்யம் தோன்றும் போது நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யத்தில் எது பெருசாக வேலை செஞ்சுன்னா பொண்ணு வேலை செஞ்சுது. பொண்ணு வேலை செஞ்ச காலம் நேபுகாத்நேச்சருடைய காலம். அதுக்கு பின்னாடி கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும், அது வெள்ளி. வெள்ளினால ஒரு ராஜ்யம் தோன்றும். அதுக்கு அடுத்தால கீழே வருது வெண்கலம். அதுக்கு அடுத்தால கீழே வருது இரும்பு. அதுக்கு அடுத்தால கீழே ஒரு ராஜ்யம் வருது, இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ராஜ்யம் ஆளுகை செய்யும்போது இவைகளில் எதையாவது ஒன்றை தான் பொருளாதாரமாக வைத்து ராஜ்யத்தை கட்டியது. ஆமீன் சொல்லுங்களேன். இது கடைசி காலம். எதை வச்சு கட்டுறாங்கன்னா இரும்பு மண். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எது இப்போ வேலை செய்யுதுன்னா இரும்புக்கும் மண்ணுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா எல்லாரும் இரும்பை மண் வச்சு தான் வேலை செய்யறான். அப்போ ஒரு காலத்தில் பொண்ணுனால வேலை செஞ்சிருக்கிறான், ஒரு காலத்தில் வெள்ளினால வேலை செஞ்சிருக்கிறான், ஒரு காலத்தில் வெண்கலத்தினால வேலை செஞ்சிருக்கிறான், ஒரு காலத்தில் இரும்பை மட்டும் பயன்படுத்திருக்கிறான். இப்போ இரும்பும் மண்ணும் சேர்ந்து பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஒவ்வொன்றில் தலம் ஸ்ட்ராங்காக இருந்து வேலை செஞ்சிச்சான். இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உம்ம ராஜ்யம் மட்டும் இல்லை இந்த பூமியில் நிற்காமல் போகிறது, எல்லா ராஜ்யமும் நிற்காமல் போகும். ஏன் அப்படின்னா எல்லா ராஜ்யமும் தனக்கு விக்கிரங்களை ஏற்படுத்துவதும் சூனியக்காரங்களை ஏற்படுத்துவதும் மாந்திரிகத்தை ஏற்படுத்துவதும் பெண்ணை புறஜாதிகளுக்கு கொடுப்பதும் புறஜாதியில் பெண் எடுக்கிறதா இருக்கிறதுனால வானத்திலிருந்து பேர்க்கக்கூடாத ஒரு கல் வந்து அந்த சிலை மேல் மோதி அந்த சிலை முற்றிலுமாக காற்று பதடிக்கிற பதரை போல பறந்து போயிட்டு இந்த கல்லோ பெரிய மலையாகி தேசம் முழுவதும் நிரப்பிட்டு இந்த கல் என்ன சொன்ன தேவராஜ்யம் இதுதான் நிற்கும்ன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாந்திரிகம், சூனியம், பில்லி சூனியம், ஜோதிடர், ஜோசியர், விக்கிராராதனை, பெண்ணு அங்கேயும் இங்கேயும் கொடுக்காத ஒரு மனுஷன் மட்டும்தான் நிற்பான். நீ அப்படி இல்லாமல் நீர் மனம் போன போக்கில் வாழ்றதுனால் நீ தேசத்தில் நிற்க முடியாதபடி அழிஞ்சு போயிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஞானத்தை தான் நானும் பேசுகிறேன் உங்களுக்கு. நான் இந்த ஜெப ஞானத்தை பேசுகிறேன். இது உலக ஞானம், ஜெபத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஆனால் யார் தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இங்கேயும் போகாதவன், மாந்திரிகத்துக்கு போகாதவன், விக்கிரத்துக்கு போகாதவன், பெண்ணு மனம் பணத்துக்காக கொடுக்காம இருக்கிறவன், இந்த மாதிரி இருமனம் உள்ளவன் எவனும் நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிப்பதில்லை. நான் கிறிஸ்தவன் தான், நான் சிஎஸ்ஐ சபைக்கு போகிறேன், நான் ரோமங்கத்து சபைக்கு போகிறேன், நான் பெந்தோவ சபைக்கு போவேன், நான் பெந்தோவ சபை போனால் பரவராஜ போயிடுவோம் கிடையாது. நீ எந்த சபைக்கு போ, டிபிஎம் போ, ஏபிஎம் போ, ஏஎஃப்டிக்கு போ, 4 மாவடிக்கு போ, 400 மாவடிக்கு போ, சென்னைக்கு போ, சிஎஸ்ஐக்கு போ, ரோமன் கத்தலிக்கு போ, கர்த்தருக்கு டோன்ட் ஒரி. அவனோட வார்த்தைக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பான். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் எதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க? ஆவிக்குரிய சபைக்கு ஏன் வரணும், நம்ம சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னா இங்கே ஸ்ட்ராங்காக சத்தியத்தை ஒரு மனுஷனுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சொல்லிவிடுவோம். இது என்ன ஆயிடுது, அவன் ஏற்றுக்கொள்ளும் போது இதில் வாழும்போது அவன் நல்லாயிடுறான். இந்த வசனத்தை தான் அவர் சொல்கிறாரு. ஆவி இருந்தால் ஒரு மனுஷன் ஆத்துமாக்கள் தப்பித்து போகும்படிக்கான ஞான வார்த்தைகளை போதிப்பான். ஏமேன். ஆவி இல்லாத மனுஷன் எதை போதிப்பான்? கண்டது, தேவையில்லாதது, சும்மா இருக்கிறது, இவ்வுலகத்தை மட்டும் போதிக்கிறான். ஆவி இருக்கிற மனுஷன் ஞானமாய் போதிக்கிறான். அவன் அழிவில்லாத ஞானத்தை கொண்டு அழிவில்லாத இடத்துல அழிவில்லாத மனுஷனை கொண்டு வைப்பதற்காக போதிக்கிறான்றார். ஆமென். ஞானத்தை போதிக்கும் வசனம் கொடுக்கப்படுது. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புத விதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. எல்லாருக்கும் பேச்சு தான் பார்க்க போகிறான். ஒரு வீடு கட்டும்போது ஒரு அம்மா சொல்லுது, நான் தீர்க்கதரிசனம் சொல்லி வீடு கிடைக்கிது, அந்த வீட்டில் நான் போகிறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வீட்டுக்கு ஜெபம் பண்ணது நான், வீடு வர்றதுக்கு தீர்க்க சொன்னது நான், வீட்டை விற்கக்கூட இடத்த விற்கக்கூடாதுன்னு சொன்னது நான், எல்லாம் சொன்னது நான். வீடு போடும்போது சொல்லுது, கீழே 10 ரூபா திட்டையும் கொஞ்சம் அதை இது வைக்கணும் அப்படின்றது. கொஞ்சம் 10 ரூபா திட்டம் வச்சு எதாவது சுற்றி வைக்கணும், அப்போ தான் அது சரி வரும்ன்றது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? 10 ரூபா திட்டு வச்சா 200 கிலோ கல்லறைக்கு வச்சா 10 ரூபா திட்டு எனக்கு உதவும். ஆமே. நிறைய பேருக்கு இப்படிலாம் வைக்கிறா. அவன் யார் சொன்னாங்களாம், அது வீடு கட்டுறோம் சொல்லிக்கிறான். சொல்கிறேன் பாருங்க, அந்த வாசல் படியை அங்கே தூக்கி வைன்ற. நான் சொல்லுவேன், நீ எங்கே தூக்கி வாசல் படி வச்சாலும் மனுஷன் யாருன்னு சொல்கிறேன்,
ஒரு சொப்பனத்துக்கு நிற்க முடியாததான் மனுஷன். ஒரு மொத்த ராஜ்யத்தையும் ஆண்ட நேபுகாத்நேச்சர் நேச்சர் ஒரு நைட்டில் ஒரு சொப்பனத்தோட கலங்கிட்டான். நீங்கள் எம்மாத்திரம் அவன் பெரிய சூனியக்காரனை வச்சுட்டு, தேசம் முழுக்க ஞானம் உள்ள சூனியக்காரனை வச்சுக்கிட்டு ஒரு சொப்பனத்தோட கலங்கிட்டான். நீங்கள் மாந்திரிகம் பார்க்க போனீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு சொப்பனங்களை கலக்கும், அதோட கலங்கி போவீர்கள். ஆமென். அப்போ இவர் சொல்றாரு, இங்க வாங்க நீங்க, ஆமென், ஆவியினாலே அப்படின்றார். அப்போ ஆவியான்ட்ட வாருங்கன்றார். கொஞ்சம் போராடுங்க, கொஞ்சம் போராடி தேவன் ஞானத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் வெற்றி பெறுங்கன்றார். பேசணும் பாருங்க, கொஞ்சமாவது பேசணும். பட்டினி கிடந்தா கடந்துட்டு போகலாம். நான் சொல்லுவேன், தேவனை ஏற்றுக்கொண்டதுனால் பட்டினி வர்றதுனால பாக்கியம். தேவனை ஏற்றுக்கொள்றதுனால உங்களுக்கு பட்டினி வர்றதா பாக்கியம். நான் சொல்லுவேன், அதை உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நிவர்த்தி பண்ணுவார். இந்த உலகத்தில் நீங்கள் கேளுங்க, யாரை பார்த்தாலும் நான் கேட்பேன், முதல்ல கேட்பேன், பைபிள் நல்லா ரீட் பண்ணுறேன்னு கேட்பேன், நீங்கள் மாந்திரிகம் பார்த்துறீங்களா? சீ நாங்கள் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையாங்கிறது மந்திரவாதியோட நோட்டில் தெரியுது. ஹலோ, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாங்கிற என்னுடைய தரிசனத்தில் தெரியும், மந்திரவாதியோட நோட்டில் தெரியும். நீங்கள் ஆவேசப்பட்டு எப்படியாவது மாந்திரியான்கிட்ட போய் என் காரியம் நடந்தால் போகணும், உங்கள் பேரையும் ஊரையும் கொடுத்துட்டு தெருவையும் கொடுத்துட்டு பைசா கொடுத்துட்டு வரீங்களே, அதையெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறான். நீங்கள் அதை மிஞ்சி போனீங்கன்னா தரிசனத்தில் என்னைக்கு வரணும் கர்த்தர் சொல்லிடுற, இந்த ஆள் பிசாசு பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன், நானே போட்டு விட்டுருவேன் பொது இடத்துல. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷனை தேவன் நரக பாதாளத்திலிருந்து இவருடைய நன்மைக்காகவும் பரலோக ராஜ்யத்தினுடைய நன்மைக்காகவும் ஒரு மனுஷனை எடுப்பதற்கு தேவன் எவ்வளவோ ஞானத்தின் வார்த்தைகளை நமக்கு போதிப்பதற்கு வசனத்தை தந்திருக்கும் போது நாம் அதையெல்லாம் கேட்காம ஊமையான விக்கிரங்களுக்கு ஏவப்பட்டபடி அங்கே போய் விழுந்து கிடக்காமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இன்னொரு தெளிவுபடுத்திட்டு போகிறேன், யார் பரலோக ராஜ்யம் போக மாட்டான்? சிஎஸ்சிலேருந்து பெந்தகோஸ்து கொடுக்குறவன், பெந்தகோஸ்துலேருந்து சிஎஸ்சி கொடுக்குறவன், ரோமன் கத்திலேருந்து பெந்தகோஸ்து கொடுக்குறவன், பெந்தகோஸ்துலேருந்து அங்கே கொடுக்குறவன், அந்த சபையிலேருந்து இங்கே கொடுக்குறவன், இங்கே இருந்து அங்கே கொடுக்குறவன், எவனும் போக மாட்டான். மிக்சடு நோ அலோடு. மிக்சடுக்கு நோ அலோடு. ஏன்னா கர்த்தருக்கு மிக்ஸ், அங்கெல்லாம் மிக்ஸ் எல்லாம் பார்க்குற, இங்கே மிக்ஸ் விட்டாரு. அங்கே ஒரே ஒரு ஜாதி தான். அந்த நீங்கள் படிச்சுன்னு தெரியும், ஒரு கல் பேர்க்கக்கூடாத ஒரு கல் பேர் அந்த அந்த சுரூபத்தை முழுவதும், அந்த சிலை முழுவதும் உடச்சி போட்டுச்சு. இரும்பு, துரும்பு, வெள்ளி, தங்கம், வெண்கலம், கிழங்கு எல்லாவற்றையும் இல்லாமல் அது நாசமாக்கி போட்டுச்சு. ஒரே ஒரு கல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கல் பரலோக ராஜ்யம், அது பரிசுத்தத்திற்காக வாழக்கூடியது, இயங்கக்கூடியது, அது மட்டும் கடைசி காலம் வரைக்கும் நிலைத்திருக்கின்றார். ஆமென், ஆமென். அப்போ நம்ம சபையில் தங்கம் போடலாமா? போடலாம். வெள்ளி போடலாமா? போடலாம். வைரங்கள் போடலாமா? போடலாம். அதுல கர்த்தருக்கு கவலை இல்லை, அது பரிசுத்தமானதான், போடலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தை நிலைமைகளுக்காக மாந்திரிகம் பெண்ணு கொடுக்கறது, பெண்ணு வாங்குறது, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வச்சுக்க போடலாமா? விக்கிரத்தை பற்றி சொன்னோன்னு சில பேர்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டாங்களா நிறைய பேர். விக்கிரத்தை பற்றி பேசணும் கோவம் வந்துடும், அதெல்லாம் சும்மா அப்படின்றது. ஹலோ, ஏமேன். தெரியல, இங்கே வந்தால் நல்லா கற்றுக்கிடலாம், வேற எங்கேயோ போய் என்னென்னா அவங்க இருதயத்துக்கு ஏற்றது போல் போய் பேசுகிற இடத்துல அவங்க போகிறாங்க. அவங்க இருதயத்துக்கு ஏற்றபடி அவங்க விரும்புகிற இடத்துல, இப்போ விக்கிரம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அவங்களும் இருப்பாங்க. விக்கிரம் எங்கே கிடக்கணும்? நரக பாதாளத்தில் விக்கிரம் கிடக்கும், அதோடு கூட இவர்களும் கிடப்பார்கள். ஏமேன். சரி, இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நிறைய பேர் ஞானத்தின் ஆவியெல்லாம் விட்டுருவா, இந்த 9 வரத்தை விட்டுருவா. ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, விசுவாசத்தினுடைய ஆவி, குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்கிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருவா. இதெல்லாம் பற்றி எங்கே பேசுறது கிடையாது பாருங்க, பேச மாட்டா. அவங்க ஒன்று பேசுவா, சொப்பனம் கண்டால் நம்மளுக்கு நடக்கும். பார்த்துறீங்களா? ஏன்னா அதுக்கு போராடாண்டாம் பாருங்க, சொப்பனத்துக்கு போராடாண்டாம். என் பாட்டுக்கு நான் படுத்துட்டோம்னா கண்டிப்பாக தூக்கம் இல்லைன்னா ஏதோ சொப்பனம் வரதான் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொப்பனம் எப்படி வரும்? தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் வருதுன்றார். நானே என் மனைவினால் சண்டை போட்டுருவீங்களேன், தூக்கம் வராது. ஏன்னா காலையில் டீ தாராங்களா இல்லைன்னு தெரியாது. அப்போ அதனால் தூக்கம் வராது. நான் தலையை போட்டு மேலே போட்டு கடைசியில் எனக்கு தூக்கம் வராமல் சரீரம் தாக்கு பிடிக்க முடியாமல் அது தூங்கிடுது. தூங்கும் போது அப்போ தான் உள்ளே வருது ஒரு சொப்பனம், 2 மரம் 2 வாழைப்பழம். காலையில் முடிச்சோன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் என் குடும்ப சண்டையின் மத்தியில் ஒரு சொப்பனத்தை தந்தார். என்னம்மா? 2 மரம் பச்சையாகும், 2 பழமும் வந்துச்சுன்னார். இதுக்கு என்ன பண்ண முடியும்?
ஹலோ, நிறைய பேர் சொன்னாங்க சொப்பனம் பார்த்தா நடக்கும். நேபுகாத்நேச்சர் நேச்சரு திருப்பி திருப்பி சொப்பனம் பார்க்குறாரு, அவருக்கு நடந்ததெல்லாம் கேடு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்களேன். சொப்பனம் பார்த்ததில் பெரிய ஆள் யாருன்னு இந்த நேபுகாத்நேச்சர் தான். ஒரு 4-5 சொப்பனம் பார்த்துருக்கிறார் சாவறதுக்கு முன்னாடி. எல்லா சொப்பனமும் அவருக்கு மரணத்துக்கு ஏதோ தான் இருந்துச்சுன்றார். நிறைய பேர் சொப்பனம் பார்க்குறோம் நாங்கள், எங்களுக்கு கர்த்தர் சொப்பனத்தை தந்தார். ஏங்க, சொப்பனம் யார் பார்த்தா நல்லா இருக்குன்னு தெரியுமா? வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை சொல்லித்தரேன். இனிமேல் சொப்பனம் பார்க்கக்கூடாது, சரியா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஆவி உனக்குள்ளா வந்த பின்னாடி உன் பிள்ளைங்கள் தீர்க்கிறது சொல்லும், வாலிபர் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க. எப்போ? என் ஸ்பிரிட்டை உள்ள வச்ச பின்னாடி. ஸ்பிரிட்டே இல்லையாம்மா உனக்கு, எப்படி கனவு வந்துச்சு? ஆண்டவருடைய கனவு சான்ஸே இல்லை. ஹலோ சொல்லுங்களேன். ஆவியானவர் என்னன்னு தெரியல, அப்புறம் எப்படி கனவு வந்துச்சு? ஆவி வந்த பின்னாடி தான் அது மூப்பனுக்கு தான் வரணும். உங்களுக்கெல்லாம் கனவு வரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியும், பைபிள் படிக்கலாம். மூப்பனுக்கு கண்ணு தெரியாது, அதெல்லாம் அவனுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. அதனால தேவன் சொப்பனத்தில் பேசுகிறார். உங்களுக்கு நீங்களெல்லாம் வாலிபர்கள், 60 வயசு வரைக்கும் நீங்கள் வாலிபர்கள் தான். நீங்கள் எல்லாம் சொப்பனம் பார்க்க கூடாதுங்க, முதியோர்கள் தான். நீங்கள் 60 வயசுக்கு பின்னாடி தான் முதியோர்கள் பட்டம் கொடுக்குறான். அது வரைக்கும் 55 வயசு 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் எல்லாம் வேலை செய்யறான், முதியவன் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். அப்போ அவன் முதியவன் கிடையாது. நீங்கள் 15 வயசுலையும் 18 வயசுலையும் 20 வயசுல சொப்பனம் பார்த்துட்டு, கர்த்தர் சொப்பனம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, 2 பழத்தை காட்டினாரு, வீட்டில் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் நடக்கும். நல்லா கேட்டுக்க, சொப்பனம் பார்த்தா நல்லது நடக்கும் சொன்னோம்னா அந்த பிரசங்கம் கேட்காத, நீ கேட்கவே செய்யாத. ஒன்னே உனக்கு மட்டும் தான் நல்லா நடக்கும், வேற எதுக்கு நல்லா நடக்காது? ஆவியானவர் உனக்குள்ள வந்தா நல்லா நடக்கும். ஆமென். அந்த அந்த ஒன்றை தவிர வேற எது வந்தாலும் நல்லது நடக்காது. நேபுகாத்நேச்சருக்கு ஆவியானவர் இல்லை, அதனால சொப்பனம் வந்துச்சு, கலங்கிட்டார். ஆமென். முன்னாடி எந்த சபையில் பார்த்தாலும் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், கர்த்தர் நைட்டு சொப்பனத்தில் சொன்னார். கர்த்தர்லாம் உன் கூட பேசுவார். அடி, உனக்கு கடவுள் யாருன்னே தெரில, இன்னும் கடவுள்கிட்ட சரியாக நிற்கல, உலகம் போன மாதிரியே போகிற. நிறைய பேரை ஆவிக்குரிய ஜனங்களை உலகத்தில் கொண்டு போய் கல்யாணமும் புதுநமும் எடுக்க பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் சொப்பனத்தில் அது கடவுள் பேசுகிறான்னு சொல்லும்போது அது நான் ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுள் ஒரு மனுஷன்ட்ட பேசுன்னா கடவுள் பேசுகிற அளவுக்கு அவன் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுள் பரிசுத்த ஆவின்னு தெளிவாக பேசினார். ஏங்க, ஆவியானவர்னா என்னது? என் பக்கத்து வீட்டுக்காரியா அடிக்கடி முடிச்சோம், பிரதர் உங்கள் ஒய்ஃப்கிட்ட இட்லியாது அல்லாடி தக்காளியாக இருக்கா கேட்டு பாருங்க சொல்கிறதுக்கு. கடவுளை ஒரு மாதிரி பேசுவாங்க பாருங்க, ஏன்ட்ட பேசினார் ஏன்ட்ட பேசினார். கடவுள் ஒரு மனுஷன்ட்ட பேசணும்னா நான் சொல்கிறேன், அவன் பயங்கரமான பரிசுத்த வாழ்க்கையில் நிற்கனால பேசாது. ஆமென். சும்மா எடுத்தம் கவுத்தம்னு ஆவியானவர் எல்லா குரங்கு கூட பேசணும்னு நினைக்கக்கூடாது. ஆவியானவர் ஒரு மனுஷன்ட்ட பேசணும்னா அவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை இருக்கும். அதனால இந்த சொப்பனம் பார்க்குற கதையெல்லாம், நான் சொப்பனம் பார்த்தேனாக்கும், இந்த சொப்பனம் ஒரு ஆளும் டிவியில் போட்டுக்கார், பச்சை கலரில் சொப்பனம் தோணுனா நல்லது நடக்குமா, மஞ்சள் கலரில் சொப்பனம் தோணுனா நல்லது நடக்குமா, கருப்பு கலரில் தோணுனா மட்டும்தான் கெட்டது நடக்குமா? சொப்பனத்தில் என்னதுனாலும் வரலாமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஊழியக்காரனை வச்சு அடிக்கவா இல்லை துரத்தி விடவா? ஆமேன். இந்த பேய் கருப்பாக வரும், பரிசுத்தாவினை வெள்ளையாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கதையை சொல்கிறார். அதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய சபையில் தாலியை கலத்திடுவா சொப்பனம் பார்ப்பான். அவளுக்கு சொப்பனம் பார்த்தா தான் நடக்குமா? சொப்பனம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆவின் அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். அது சொல்றார் 1 கொரிந்தியர் 12 ஆவியின் அனுக்கிரகம், அனுக்கிரகம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவரால் தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய புரோஜனம் ஆவினால மட்டும்தான் வரும், வேற எதனாலும் வராது. ஆமென். ஞானத்தினால, ஞானத்தின் ஆவினால பலன்களும் பாதுகாப்பும் வரும். ஒரு மனுஷன் எப்போ பலன் அடைவான், எப்போ தன்னை அதிக பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு போவான், அதனை சொல்லட்டும். அது ஞானத்தின் ஆவி ஒருவனுக்குள்ளாக வரும்போது தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம நிறைய பேர் வாரோம் பாருங்க, சபைக்கு நிறைய பேர் வாரோம். ஏன் தெய்வ சமூகத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன்றோம்? நான் காலை பிடிச்சி வச்சாலும் கூட அவங்களுக்கு மூளைக்கு போகல. நில்லுங்கம்மான்னு நான் தேவனுடைய தரிசனங்களை பார்க்குற மனுஷன், தரிசனங்களை சொல்கிற மனுஷன், அற்புதங்கள் நடத்துகிற மனுஷன் சொன்னாலும் கூட நிற்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் பாதுகாப்பையும் பலனையும் அடையும்படிக்காய்
தேவனுடைய ஆவியினால் அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படவில்லை. ஞானம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஓடுவான். இவன் தானியேலை குறித்து சொல்கிறேன். அவன் ஞானத்தின் ஆவியில் நிரப்பப்பட்டான். நிரப்பப்பட்ட பின்னாடி அவன் பலனுக்கும் பாதுகாப்புக்கும் எப்படி போனான்றது சொல்கிறேன். ஞானத்தின் ஆவி எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு உங்கள் புரோஜனத்துக்கு தான். அது வந்த பின்னாடி தான் நீங்கள் பலன்களை தேடி போக முடியும், நீங்கள் பாதுகாப்பை தேடி போக முடியும். இல்லைன்னா மனம் போன போக்கில் போவாங்க. ஏமேன். நிறைய பேர் அதாவது கடவுளுக்காக வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை. சபைகளுக்கு போய் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது. போன சபையில் கரெக்டாக இருந்து தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஏமேன். ஆமேன் சொல்லுங்களா. எப்படியும் போயிடக்கூடாது. தானியேல் 1:8 ஞானத்தின் ஆவி உள்ள வந்தபோது முதலாவது பாதுகாப்பை தேடிக்கொள்கிறது. உள்ள ஒரு ஸ்பிரிட். முதல்ல சொல்லப்போனால் ஆவி உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் பாதுகாப்பை தேடி ஓடுவீர்கள். ஆவி உள்ள வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆவியாளர் இல்லைன்னா அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். அப்படி இருக்கும். என்னதான் ஜெபம் பண்ணட்டுங்க, என்னதான் ஜெபம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் கத்தட்டு எவ்வளோ நேரம் உபாசரிக்கட்டு, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி கட்டப்படலைன்னு அந்த மனுஷன் பாதுகாப்புக்காக அலைய மாட்டான். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல பாதுகாப்புக்காண்டி சொல்கிறேன். ஆமென். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் சொல்றாரு. ஞானம் இருந்துச்சு. ஞானத்தின் ஆவி இருந்தவர் என்ன பண்றான்? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. ஹலோ, ஆமேன். ஒரிஜினல் பிராண்டி குடிக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்ற சாப்பாடை தின்னா நம்மளுக்கு குப்புன்னு ஏறிடும். ஆமேன். நம்ம ஊரில் அப்படி ஒரே ஒரு ஆகாரம் தான் இருக்குது, முருங்கைக்காய். ஆமேன். முருங்கைக்காய் தின்னா பழைய காலத்து பாட்டியமாருக்கு புருஷமாருக்கு முருங்கைக்காய் கொடுப்பாங்களா, முருங்கைக்காய் குழம்பு. அதே மாதிரி ராஜா இங்கே சாப்பாடு தின்றாரு. எதுக்கு? அவர் ராஜா. அவருக்கு அந்த புறம் இந்த புறம் பொண்ணு எடுக்க வேண்டியது இருக்குது. அவருக்கு 68 வயசாச்சு, இனி விட மாட்டார். அவர் வேற பொண்ணு எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால உடம்பை நல்லா பில்ட் பண்ணுறாரு, கட்டுறாரு. அதுக்கு மாம்சத்துக்கு வேண்டி கட்டுறாரு. அதை தின்னா புத்தி ஃபிங்குன்னு ஏறிடும். அவர் குடிக்கிற பானத்தை நம்ம குடித்தா மைண்டு ஃபுல்லாக ரம்பை ஊர்வசி நல்லினியெல்லாம் வருவாப்புல. அப்போ இவர் தானியேல் சொல்கிறாரு, அவன் மோசமான ஆள், நான் அப்படி போக முடியாது. ஏன்னா அழிவில்லாத தேவனுடைய ஞானம் எனக்குள்ளே இருக்குது. இந்த ராஜ போஜனத்தினாலும் இந்த ராஜா பானம் பண்ணுற பானத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தலாகாது. யாரும் ஒருத்தர் சொல்ல முடியும்? ஆவி இல்லாத மனுஷன் ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன். அங்கே பேர் கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு இருக்கிறான் பிராண்டி. எனக்கும் வேணும்னு சண்டை போட்டு வாங்கி குடிச்சாரா பாரு. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன்றாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாப்புல, திருவிருந்து எடுத்திருக்கிறாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் சொல்லுவேன், நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவர் நல்ல உபாசம் பண்ணுறாரு, நல்லா பாடினாரு, அதெல்லாம் நீங்கள் அங்கே ஒதுக்கி வச்சுக்கிடுங்க. ஆவியை பெற்றால் மட்டும்தான் ஞானம் உள்ளவன் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போக மாட்டான். சாப்பாடு எங்கேயும் கிடச்சாலும் ஏறி குதிக்க மாட்டான். ஏன்னா அவன் சொல்கிறான், அது என்னை தீட்டுப்படுத்தும். ஞானவான் தீட்டுப்படுத்தும் இடத்துக்கு போகாது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். ஒருத்தன் கட்டாயப்படுத்துறான், பிரதானி கட்டாயப்படுத்துறான். ராஜா உங்களை இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இந்த திராட்சை ரசம் குடிப்பதற்கும் கட்டாயப்படுத்துறாரு. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். எருசலேமில் இந்த வாலிபருக்கு இந்த சாப்பாடை கூடன்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, கண்டிப்பாக நான் செய்யணும். பிரதானி சொல்லும்போது இவன் சொல்ல, பிரதானுடைய காலில் கீழே விழுந்து வேண்டாம், பிரதானியே எனக்கு இப்படி ஒரு சாப்பாடு, என்னை தீட்டுப்படுத்தும்படிக்கான ஒரு ஆகாரம் எனக்கு வேண்டாம், ஒரு திராட்சை ரசம் எனக்கு வேண்டான்றார். நான் சொல்றேன், ஞானம் வந்தால் இப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு போறது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டு அதுல நடக்கிறதா முக்கியம். பாதுகாத்துக் கொள்ளுவான். அது மட்டும் கிடையாது. தானியேல் 12:13 நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. என்ன சொல்றாருன்னா, தானியேல் சொல்றாரு,
அற்புத விதமான தேவ மனுஷன் பாரு. அவர் சொல்கிற கர்த்தர் சொல்கிறாரு, அதான் தூதன் பேசுகிறாரு, நீயோ வென்றால் வாலிய பையன் அப்போ நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு அப்படின்றார். அதாவது உன் சாவு காலம் வர்ற வரைக்கும் இனி இந்த உலகத்தில் பங்கு வைக்காத, நீ போய் காத்திரு அப்படின்றார். காத்திரு, நீ இளைப்பாற்றி கொண்டிருந்து இல்லையா, தேவனுடைய ஆவினாலே இந்த உலகத்தினுடைய பாவங்கள் உலக வாழ்க்கை உன்னை இழுக்கும்போது அதில் இருந்து காப்பாற்றுவதற்கு காத்திருந்து உன் இருதயத்தை இளைப்பாரி செய்ய பண்ணி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். தூதன் சொல்கிறான், நாட்கள் முடிவு வரும், அதாவது உலகம் முடின்னு ஒரு நாட்கள் வரும். அந்த நாளில் நீ தேவனுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனாலும் உன்னை தீட்டுப்படுத்தாது இருந்தனாலும் ஞானத்தை பெற்றதுனாலும் அறிவை பெற்றதுனாலும் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாதபடி நீ பாதுகாத்து கொண்டிருந்ததுனாலும் முடிவு காலத்திலே உனக்குன்னு சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்தில் எழுப்பும்படிக்கு காத்திருந்தார். அவன் போய் அப்படி இருந்துட்டான். இந்த மனுஷன் திருமணம் கட்டலை, பெரிய பணக்காரரு, பல கோடிகள் சொந்தக்காரர் தானியல். சில பேர் சொன்னாங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு எதுக்கு பைசா? அவர் சொல்லுது, தானியல் வந்து ராஜாவுக்கு அடுத்த பதவி. எப்படி இருக்கு பாருங்க பதவி. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவுக்கு அடுத்த பதவி தானியலுக்கு. எவ்வளவு பெரிய பரிசுத்தமான பாருங்க. உலகம் முடிவு எழுப்புதல் எல்லா பற்றியும் அவர் தான் பேசுறாரு. முதல்ல அவர் தான் பேசுறாரு. ஸ்ட்ராங்கா பேசுறது அவர் தான். எந்தெந்த ராஜ்யங்கள் ஆளும் என்னதெல்லாம் கொண்டு ஆள போறாங்க ஸ்ட்ராங்கா பேசினவர். அவரு சொல்றாரு, எல்லா பிரதானிக்கு மேல எல்லா மனுஷனுக்கு மேல ராஜாவுக்கும் அடுத்த கட்டத்தில் மிகுந்த செல்வம் உள்ளவனா இருந்தான்றது. பணம் வேணும் இந்த பூமிக்கு, அதை தாண்டி தேவை ஞானத்தால் நிரப்பப்பட்டு பாவம் நிற்கிற இடத்துக்கு போகாதபடி தன்னை தீட்டுப்படுத்தாது காத்துக்கொள்ளுகிறான். பின்பு முதல்ல இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பில் இருந்து காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கு தன்னை உலகத்திற்கு தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்தாமல் தன்னை உலகத்திற்கு மறைத்து காத்திருந்து நித்திய ஜீவனுக்கென்று தன் வாழ்க்கையை விட்டுவிட்டான். நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுக்கு வேணும். இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா பாவத்துக்குள்ள சூனியத்துக்குள்ள விடக்கூடாது, மந்திரத்துக்குள்ள விடக்கூடாது, சோதியத்தில் விடக்கூடாது. நித்திய ஜீவனுக்குள்ள ஒருத்தன் போகணும்னா எல்லாவற்றையும் விலக்கி விட்டு ஒதுங்கி விடுகிறான். இவன் தான் ஞானம் உள்ள மனுஷன். இனி வரும் உலகத்திற்காக, இனி போக வேண்டிய ராஜ்யத்திற்காக இந்த உலகத்தை முற்றிலுமாக நீக்கி விட்டான். இதான் ஞானம் உள்ள வசனம். ஆமென் சொல்லுங்களா. எதையும் நீக்கிறது கிடையாது. கழுதை குட்டி மாதிரி எங்கேயும் போயிடுறது. இந்த காட்டாதி கழுதை பற்றி ஒரு இருக்கு பாருங்க. அது என்ன செய்யுமா, அதை எப்படி பிடிச்சி எடுத்து குளிப்பாட்டி எடுத்து வீட்டில் கட்டி போட்டாலும் அது அதோட மத வெறினால அதுக்கு அந்த காட்டில் நடக்கிற கழுதைக்கு ஒரு எஃபெக்ட் என்னென்ன, காட்டில் கிடக்கும்போது அது எப்படி உரியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகும். அந்த கழுதை அது காட்டில் கிடக்கும்போது அந்த வறட்சியில் இருந்து அந்த வறட்சியோட சூடும் அந்த வறட்சியில் இருக்கிற எல்லாவற்றையும் உறிஞ்சதுனால அது என்ன சொல்லணும்ல, அந்த கழுதை அப்படிப்பட்டது. அது என்னாகும்னா வீட்டில் வந்து நல்ல பச்சை நல்ல நன்மைகளை கொடுத்தா நிற்காதான். அது பல வருஷமாக அதில் பழகுனதுனால அந்த அந்த வெறி உள்ளே வரும்போது கைத்தை ஆத்திட்டு துடக்குன்னு ஓடிடுதான் மறுபடி. அந்த மாதிரி தான் மனுஷன். என்னதான் தேவ வசனத்தை ஞானமாக போதிச்சு பரிசுத்துக்குள்ளே கொண்டு கெட்டி வச்சாலும் அவனுக்கு அந்த மத வெறி வரும்போது, அவன் பழைய பழக்க வழக்கம் வரும்போது இதை வெட்டி விட்டுட்டு அங்கே போய் நின்றுறான். ஞானம் உள்ள மனுஷன் தன்னை பாதுகாக்கிறான். ஆமென். அங்கதான் ஓடுவான், மறுபடியும் அங்கதான் ஓடுவான். எவ்வளவுதான் கெட்டு போனாலும் எவ்வளவுதான் மாந்திரம் பார்த்தாலும் அந்த மாந்திரம் பார்க்குற ஆள் தான் அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். அந்த விற்கிற ஆராதனைக்காரர் தான் ஃப்ரெண்டா இருப்பான். இல்லையா அந்த சோசியக்காரர் தான் ஃப்ரெண்டா இருப்பான். எங்க பண்டிகைகள் கூட, விற்கிற பண்டிகைகளுக்கு கூட நாள் பார்த்தான் செய்கிறாங்கங்க. ஏமேன்னு சொல்லுங்களா. எல்லாத்துக்கும் நாள் பாப்பு, எல்லா கல்யாணத்துக்கும் நாள் பாப்பு இருக்கு. அஸ்ட்ராலஜி போடுறாங்க எல்லார் வீட்டில். அழிவுள்ளதை கொண்டு நீங்கள் அழியாமையே தேட முடியாது. கரத்தை தட்டிருக்கணும் நீங்க. ஏமேன். அழிவு உள்ளதை கொண்டு அழியாமையே தேட முடியாது. அழியாமையை கொண்டு தான் அழிவு உள்ளதில் இருந்து அழியாமை தேட முடியும். நீங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறதெல்லாம் அழிவு உள்ளவைகள், இவைகளை கொண்டு நீங்கள் அழியாமைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அழியாத ஞானமாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளாய் இருந்து தீட்டுப்படுத்தாதபடி உங்களுடைய இருதயத்தில் பேசினால் நீங்கள் தீட்டுப்படாது இருப்பீர்கள். நான் சொல்லுவேன், பணம் வர்றதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு வழி இல்லை,
வேதம் அதான் சொல்லிச்சு, முதலே சொல்லிச்சு. 5 ராஜ்யங்கள் நேபுகாத்திற்கு பின்னாடி 6 ராஜ்யங்கள் தோன்றுது. இந்த ராஜ்யங்கள் முடிவு எப்படி இருக்குது? எல்லாமே விற்கிறதான்றாரு. யாருக்கும் எது செய்ய ஆற்றல் கிடையாது. ஒன்றும் செய்ய தெரியாதவனுக்கு தேவனே கொடுத்து அழகு பார்த்தார். நான் சொல்லுவேன், இரக்கம் உள்ள மனுஷன் தேவனிடத்தில் கண்டிப்பாக இரக்கம் பெறுவான். ஆமென். தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு ஆசை இருக்குதே, அது உங்களை உன்னதத்தில் கொண்டு போய் வைக்கும். பலனை சொல்றேன். தானியேல், ஞானம் இருக்கிற மனுஷன் பலனுக்கு எப்படி தேடி ஓடுறான்? பலன் ஞானம் உள்ளவனுக்கு தேடி வரும். 2 தானியேல் 2வது அதிகாரம் 47, 48. ராஜா தானியேல் நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் அப்பா மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். அவர் சொல்கிறார், முதல்ல பாருங்கள், ஞானம் உங்களுக்குள்ள இருந்த ஒரு 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 பெரிய கிஃப்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட தேவ ஞானம் இருந்தால் ஒரு மாபெரும் சக்தி நடக்கும். உங்கள் கூட சேர்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை தேவனாக மாற்றி விடுவீர்கள். உன்ட ஞானம் இல்லைன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறவனையும் பிசாசுக்கு ஆராதிக்கிறவனை மாற்றி விடுவாய். நிறைய பேர் ஆவிக்குரிய சபையில் ஆண்டவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களை உலகத்தோடு போய் ஒட்ட சொல்கிறான். நீ அங்கே போகலாம் பிரச்சனைன்றா. ஞானம் இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ராஜாதி ராஜாவும் கர்த்தாரு கர்த்தவும் ஆண்டவராய் ஆக்கும்படிக்காய் உன் போதனையும் வசனம் அப்படி இருக்குன்றார். 1 பலத்தை பாருங்க இல்லையா? ஒரு பலன் ஆவியார் இருந்தால் எல்லா ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளை மாற்றி விடுவாய். 2வது பலன் சொல்றாரு, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி. ஆமென் சொல்லுங்களேன். பெரியவனாக்கி. எதுக்கு பெரியவனாக்குனாரு? பாபிலோன் தேசத்துக்கு மட்டும் கிடையாது, இவன் ஆண்ட கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு தானியேலை பெரியவனாக்கி. பாபிலோனில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் அது உலகம் முழுவதும் ஆளுகை செய்யுது. அந்த ஒரு தரிசனம் சொல்லிடுவார், உலகத்தை மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்தது, மொத்த உலகத்துக்கு சாப்பாடு போட்டது நேபுகாத்நேச்சர் நேச்சர் தான். அந்த நேபுகாத்நேச்சர் நேச்சரு அந்த மொத்த உலகத்துக்கு சாப்பாடு போடுற அந்த பெரிய தேசத்துக்கு அதிபதியாக தானியேலை பெரியவனாக்கினார். எல்லா மந்திரிகள் மாந்திரிகம் அது இதெல்லாம் பார்த்தவனுக்கு மேலே கொண்டு ஆக்கி விட்டார். ஆமாம். அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு ஞானம் தர்றாரு தெரியுமா? உன் ஞானத்தை பார்த்து பிரமிச்சு அவன் காணிக்க கொண்டு உன் மடியில் போடுவான். உன் ஞானம் இருந்துச்சுன்னா வரேன், நீ வர்றேன், நான் வர்றேன், சோத்திராண்டவரே சோத்திராண்டவர், ஓ சொப்பனத்தை கண்டேன். நான் சொப்பனத்தை கண்டியேன்னு கண்டிப்பாக சொப்பனாங்கிற ஒரு பொண்ணு உன் பையனுக்கு வரும்போது உலகத்துக்கு போயிடுவேன். நான் சொல்லுவேன், ஞானத்தை கண்டியேன்னு உன் ஞானத்தை பார்த்து உலகத்தை உனக்கு பொண்ணை கொண்டு தருவான். என் பொண்ணை கட்டி தான் ஆகணும் கண்டிப்பாக சொல்லுவான். நீ போகண்டாம், அவனே உன்னைய பார்த்து ரசிக்கப்பட்டு உனக்காகவே அவன் மனம் திரும்பி உன் ஞானத்தை பார்த்து அவன் உன் கூட வந்து நிற்பான். ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த மனுஷன் தான் எனக்கு வேணும், ஞானத்தில் சிறந்தவர் இவர் எனக்கு வேணும், அதனால் இவருக்கு வேண்டி நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து நான் இனி அப்படி இருக்க போகிறோம்னு அவன் வருவான். நான் சொப்பனத்தையும் ஒன்றான உபவாச ஜெபத்தை வச்சேன்னா நிறைய பேர் போயிட்டாப்புல, இனி போயிடுவாப்புல. ஏன் உபதேசம் சொல்கிற பாருங்க, நிறைய பேர் உலகத்தில் ஒட்டி விடுவாப்புல காரியத்திற்காக. பொண்ணு கிடைக்கல நிறைய பேர். நான் கேட்குறேன், உனக்கு ஞானம் இருந்தால் ஏன் பொண்ணு கிடைக்க? ஞானம் தான் எல்லாவற்றையும் தலை சிறந்தது. அப்படி ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே இருந்த பின்னா ஏன் பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது? நான் சொல்கிறேன், ஞானத்தை பார்க்கலும் சிறந்த இந்த பூமியில் எதுவுமே இல்லை. இச்சிக்கப்படத்தக்கவை எவைகளும் ஞானத்துக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஞானம் மகா சிறந்தது. அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் உள்ள வைக்கும்போது உனக்கு எல்லாம் சாத்தியம், எல்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகும். எல்லாத்துக்கும் அவன் தான் ராஜா. அவர் ரதத்தில் போகும்போது எப்படி போவார் தானியேல்? ஆமென். ஒரு வைராக்கியம். இவன் வைராக்கியம் என்னது? பாபிலோன் தேசத்தில் அங்கே எருசலேமில் இருக்கிறான். எருசலேமத்தில் ஆலயத்தை எல்லாம் கொளுத்தி எரிச்சு விட்டாங்க. எரிச்சு விட்டு மாற செதற பண்ணுறாங்க, மாற ஓடுறாங்க. அங்கே உள்ளவன் சொல்கிறான், ராஜா பிடிக்க வந்தவன், அமைதியாக எங்களோடு கூட பாபிலோன் தேசத்துக்கு வந்தால் அங்கே உங்கள் உயிர் மிஞ்சும், அப்படி இல்லாவிட்டால் இங்கே உங்களை குருடனாக்கி வாலிபுரம் குருடனாக்கி இங்கே கொண்டு போடுவோம்னு சொல்ல, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், பாபிலோன் ராஜா எருசலேமை ஆளுகை செய்து அது எருசலேமை பிடிச்சு அவன் இங்கே சில பேரை இங்கேருந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவான். அப்படி கொண்டு போகும்போது யாரெல்லாம் என் வார்த்தை கேட்டு ஒன்றும் சொல்லாமல் அவனுக்கு பின்னாடி போறீர்களோ அவன் ரட்சிக்கப்படுவான்னா. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு தானியேலுங்கிற சிறு பையன்
அங்கே வந்து பாபிலோன் ராஜா அந்த தேசத்தை பிடிச்சிட்டு போகும்போது எரேமியாவோட வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவன் தேவனுக்கு பயந்து அங்கே போனதுனால தேவனுக்குள்ள ஆவியை வச்சார். ஆமென். எப்படி ஆவியை பெற்றன்னு ஒன்று இருக்குல்ல, தானியேல் ஆவியில் நிரப்பப்பட்டான் இருக்குது. எப்படி நிரப்பப்பட்டான்? தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் அந்தபடியே நான் புரதேசத்தில் போய் நான் அங்கே தான் பட்டினி கடக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொன்னால் அந்த தீர்க்கதரிசி கேட்டு நடக்க தயார் என்று அப்படி போயிருந்தான். ஆண்டவர் போகும்போதே அவனுக்கு அந்த ஆவியை வச்சுக்கிட்டார். பெருமையை போகாதையா, நீ போகும்போதே என் ஆவியை சுமந்துட்டு போனான். அங்கே போனால் ஆவி வேலை செய்யுது, தாறுமாறாக வேலை செய்யுது. ஆமாம். நான் சொல்லுவேன், நீ உலகத்தில் இருக்கும்போது நீ தேவன்ட வரும்போது உலகம் உன்னை படாத பாடுபடுத்தினால் நீ தேவனுக்காக நிலைச்சிருந்தேன்னு நான் சொல்லுவேன். ஆவி நீ நடந்து போய்கொண்டிருக்கும் போதே உண்மையில உட்பிரவேசிக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க சபையில் வந்தால் தான் ஆவி வரும். சபையில் நான் பைபிளில் படிச்சிருக்கிறேன், ஏசுநாதருக்கு ஆலயத்துல எல்லாம் ஆவி ஒன்று வரலப்பா. ஆமென். ஏசுநாதர் எங்கே உங்கள் ஆலயத்து ஆவியை பெற்றார்? ஞானஸ்தானம் எடுக்கிற யோர்தான் நதியில் பெற்றார். அவர் ஆராய்ச்சிக்கும் போது இந்த ஆவியை பெற்றார் யோர்தான் நதியில். நான் சொல்லுவேன், உண்மை உள்ள மனுஷன் எங்கே ஜெபம் பண்ணாலும் ஆவியானவர் வருவார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரச்சனை இருக்கு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன். ஆமாம். நீ எங்கே நீ ஆராதிக்கிறியோ எங்கே ஜெபம் பண்ணுறியோ உண்மை உள்ளவனா நீ இருந்தியன்னா எந்த இடத்துல இருந்தாலும் கல்லறையில் இருந்தாலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். நான் வந்து அப்படின்னா அவர் உள்ள வந்துடுவார். அப்போ நான் சொல்கிறேன், ஆவி சபையில் மட்டும் வராது. நீ எங்கெல்லாம் உண்மை உள்ளவனாய் கர்த்தருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்றியோ அந்த இடத்துல உன்னை வந்து உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்து குறைஞ்சபட்சம் குடும்பத்திலேயாவது உன்னை பெரியவனாக்கி விட்டுருவார். ஆமென். என்னையும் அப்படி தான் ஆக்கி விடுறாரு. ஆமென். நான்லாம் திருமணம் கட்டும்போது இருந்துட்டேன், நான் ஆவிக்குரிய பொண்ணை தான் கட்டுவேன் நான் சொல்கிறாரு. நீ அந்த போட்டை கொண்டு கடலுக்கு போனார். நான் சபைக்கு போய் இருதயம்லாம் மாறிடுச்சு. இன்னும் பிறகு நம்ம இருதயம் இங்கே வேலை செய்யாது. நான் போகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, உன்னை அப்படியே முன்னாடி பிடிச்சி வண்டியை வச்சு இடித்து உன்னை டயர் வச்சு நசுக்கிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறத செய்யணும். நான் சொன்னேன், அவன் விரலாம் இப்படி இருந்து என் கைக்க போடுவோம் பாருங்க. நான் சொன்னேன், என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டனோ இனி எந்த பசி பஞ்சமும் இனி கர்த்தரை விட்டுட்டு பின்மாறுற கிடையாதுன்னு. 6 மாதம் என்ன இறக்கி விட்டுட்டு எனக்கு பாஸ்போர்ட்டே தரல. இங்கே சுற்றிட்டு மறுபடியும் வருவான். நான் சொன்னேன், 6 மாதம் இங்கே சபை இருக்கி நான் கர்த்தரை தேடி போயிடுறேன்னு. 6 மாதம் கழிச்சு பின்னாடி என்னையை விட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் வைராக்கியம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்னை உயர்த்தும். ஆமென். கர்த்தரை பிடிக்க முடியும். இங்கே எல்லாருக்கும் அதான் பிரச்சனை, கர்த்தரை பிடிக்க முடியாது. இஸ்ரவேல் சொன்னாருங்க பாருங்க. இஸ்ரவேல் சொன்னார்கள், மோசையே நீர் எங்களோடு பேசும், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். அந்த சத்தம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது, கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குது. கர்த்தரே பேச வேண்டாம் சொன்னாங்க. கர்த்தர் பேச வேண்டாம் சொன்ன ஜனங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. மோசையோட கூட போன ஜனங்கள் சொன்னாங்க கர்த்தர் பேச வேண்டாம், அதை எங்களால் கேட்க முடியலன்னு சொன்னாங்க. அப்படி போலவே கர்த்தர் வேண்டாம் என்று, கர்த்தருடைய சத்தம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்குற ஒரு கூட்ட ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இப்பவும் அவங்களுக்கு வசனம் பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்காது, ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தரை பிடி, அவருக்கு யுத்தத்தில் நில்லுங்க. நீங்க தானியேல் நிக்கிறான் பாருங்க, எத்தனை பிரச்சனை இல்லை. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நிக்கிறான், எத்தனை பிரச்சனை உங்களுக்கு. விக்கிரத்துக்கு உண்டு பண்ணிட்டு சாத்ராக் மேஷாக் போய் சொல்றாங்க, இதை பணிந்துகொள். அவன் சொல்ற, பணிய மாட்டேன் நானு அப்படின்றான். தானியேலை குறித்து சிங்கரோட கொகையில போடுறாங்க, சிங்கம் கடிக்க போகுது, தின்ன போகுது. அவன் சொல்றான், சிங்கத்துடைய கொகையில விழுவன தவிர புறஜாதியுடைய ஞானத்துக்கு நான் போக மாட்டேன். நான் கர்த்தருக்கான வைராக்கியம் என்ன உயர்த்தினான் கர்த்தர். அவன் சொல்றான், நான் சிங்கத்துடைய கொகையில விழுந்த போது அங்கே தேவன் தன்னுடைய தூதன் அனுப்பினை காப்பாற்றினார். நான் சொல்லுவேன், யுத்தம் வரும்போது நீ தேவனுக்காக நின்னா தூதன் வருவான். ஆமென். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த பாபிலோன் ராஜாவுடைய சொரூபத்துக்கு முன்னாடி படுத்து குனியாமல் அவன் தீச்சூளைக்குள்ள போன போது 4வது ஒரு மனுஷன் தேவ மனுஷன் உள்ள வந்து நின்றார். ஜெபம் பண்ணிலாம் கிடையாது, அவங்க ஜெபம் பண்ணி எப்பவுமே பார்த்ததே கிடையாது. ஆனால் வைராக்கியம் இருந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தரும் கர்த்தருடைய தூதனை பார்த்தாங்க. ஜெபம் பண்ண அவங்க நீங்க வாசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ற நேரத்தில் அவங்க ஒரு ஆளை பார்க்கல. ஆனா கர்த்தருக்கான வைராக்கியத்தில் தான் அந்த வானத்தின் அதிபதிகள் எல்லாம் அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன்ல பார்த்தாங்க. நான் ஆண்டோட கேட்பான், ஜெபம் பண்ற நேரத்தில் ஆவியானவரை தாங்கணும். சபையில் ஆராதிக்கும் போது அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் அது வேலை செய்யும். நான் நினைக்கிற மாதிரி ஆவியான என் விருப்பத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. எப்போ அவனுக்கு என்ன தேவையோ அப்போ அது வரும். ஆமென் சொல்லுங்களேன். பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். எல்லா அதிகாரிக்கு பார்க்கிற இவன் தான் பெரிய ஞானி. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணங்களின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் என்றால் ராஜாவின் கொழுமண்டலத்தில் இருந்தான். ஆமென் சொல்லுங்களா. ஆமென்.
எங்கே இருந்தான் தானியல்? கொழு மண்டபம். ராஜா படுத்து கிடப்ப தெரியுமா? அப்படி அப்படிலாம் இப்படிலாம் போட்டு அப்படி என்ன படுத்து நல்ல கொழு மண்டபம்னு எப்படி படுப்பாங்கன்னு நல்ல ராஜ உடைய போட்டுட்டு ஃபுல்லாக தங்கம் தான். தங்கம் போட்டுட்டு தான் தானியல் படுத்தான். கொழு மண்டபம்னாலே தங்கத்தினால வடிவமைக்கப்பட்டு தான். நம்ம ஒரு கொழு வைப்பாங்க பார்த்தீங்களா, முன்னாடி புருஷ மண்டபம் இருக்கிறதுக்கெல்லாம் அப்படியே வச்சு இந்த பலூன்லாம் வச்சு தங்க கிரிட்டெல்லாம் வச்சு பின்னாடி இதெல்லாம் வச்சு நம்ம ஊரில் பழைய காலத்து கல்யாணத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. கொழு மண்டபம் அது அப்படி தான் இருக்கும். தானியல் படுத்தது, புரண்டது, உடுத்தினது எல்லாமே தங்கத்தினால தான் உருட்டான். மகா பரிசுத்தமாக நான் சொல்கிறேன், தங்கம் யார் போடணும்னா ஆவிக்குரிய மட்டும்தான் போடணும், வேறு யாரும் போடக்கூடாது. ஆனால் சபையில் எப்படி போச்சுட்டாங்கன்னா ஆவிக்குரிய மட்டும்தான் தங்கம் போடக்கூடாது, எல்லாரும் போடலாம். இவன் மட்டும் என்ன படிப்புன்னு மாற்றி விட்டாருங்க. எதுக்கு நீங்கள் நகை போட்டிருக்கிறீங்க? நீங்கள் நகை போட்டிருக்கீங்க? ஐயோ, நகை போட்டதெல்லாம் தாவீது, சவுலு, தானியேலு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்க தானே போட்டாங்க தங்கத்தை. இப்போ அவங்க தான் பரிசுத்தமான, அவங்க தான் தங்கம் போட்டிருக்கிறாங்க. நாங்களும் அந்த வழியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் தானே போடணும், நாங்கள் தானே கொழு மண்டபத்தில் படுக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் ஏந்திரம் பிச்சைக்காரனை போனால் ஊரில் வறுமையிலேருந்து வருவான் சபைக்கு, எப்படியா தப்பிச்சு போகலாம். ஆறுதல் கொடுத்தவன் பாருங்க, தங்கச்சி ஒன்றும் இல்லை, தங்கச்சி இந்த உலகத்தில் என்ன தெரியுது? ஒன்றும் இல்லை, விடு, வீட்டை விற்று கடத்தை கொடுத்துட்டு சும்மா ஏறி. ஒன்றும் இல்லாமல் ஓடி வர்றவனை சத்தியத்தை பேசி ஐஸ்வர்யவனை மாத்துறதான் சபை. ஒன்றும் இல்லாதவனை இங்கே வந்து ஓட்டாடுறது சபை இல்லை. ஹலோ, எப்படியெல்லாம் மாற்றி விட்டாங்க பாருங்க. இன்னொன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓலி நிறையா இருக்குது, ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். 2:49 இருக்குது. அவனை சொல்கிறார், ஞானம் என்ன செய்யும்? ஆமேன், முடிச்சிடலாமல் கவலைப்படாது. ஞானம் என்ன செய்யுது? ஞானம் கடைசி சொல்கிற ஞானம் என்ன செய்யுது அப்படின்னா, ஞானம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருந்தால் தன்னுடைய நண்பர்களை எந்த அளவு, சகோதரர்களை, நண்பர்களை, தன்னோடு கூட அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை எந்த அளவு மேலான இடத்துல வைக்க முடியுமோ அது வைக்கும். ஞானம் அது செய்யும். ஆவிக்குரியவங்க ஜபம் இருக்கிறவங்க பாருங்கள், ஜபிக்கிறவங்கள மட்டும் பாருங்கள், அடுத்தவங்களே குறைச்சி பேசிட்டு இருப்பான். ஞானம் இருக்கிறவனை பாரு, அடுத்தவனை உயர்த்தி வச்சுட்டு இருப்பான். ஸ்பிரிட்டு செபிக்கிற மனுஷன் மற்றவங்களை குறை சொல்லி மற்றவங்களோட ஏக்கம் பிடிச்சி மற்றவங்க கெட்டாலும் கெட்டு போட்டு அவனுக்கு அது தேவை சொல்லும். ஞானம் கெட்டு போனவனு உயர்த்தி வைக்கும்.